எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. பிக் பாஸ் சீசன் 8 வந்து இந்த வருஷம் தான் ஆரம்பிக்க போறாங்களா இல்ல அடுத்த வருஷம் இன்னும் ஆரம்பிக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. What nonsense you are talking about me? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்ல செகண்ட் வீக்கோ பிக் பாஸ் ஆரம்பிக்க போறாங்க. அதை பாத்தீங்கன்னா 2 வாரமோ அல்லது 3 வாரமோ தான் இருக்கு. ஆனா பிக் பாஸோட பேச்சு சோசியல் மீடியால சுத்தமே மறைஞ்சு போச்சுங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு பாம்பு தான். டோட்டல் பிக் பாஸும் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். வேற என்ன, இந்த குக்கு வித் கோமாளி பிரச்சனை தாங்க. பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கும் உள்ள பிரச்சனை தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து டாக்கா இருந்தது. டேய் என்ன இலவுடாது? என்னடா இது பிக் பாஸ் சீசன் 8க்கு இப்படி ஒரு சோதனையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 7 வர கமல் சார் தான் கண்டிப்பா ஹோஸ்ட் பண்ணுவாரு தெரிஞ்சதுனால நிறைய ஸ்பான்சர்ஸும் வந்துருவாங்க. அடுத்து வந்து அவங்களோட ப்ரோமோ விடுறதுக்கும் ஈஸியா இருந்தது. ஆனா பிக் பாஸ் சீசன் 8 அப்படி கிடையாது. ஏன்னா கமல் சார் வெளியே போயிட்டாரு, நியூ ஹோஸ்ட் தேடுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, புது ஹோஸ்ட் விஜய் சேதுபதி கிடைச்சாச்சு. ஒருவேளை சொதப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாட்டி கூச்சமைப்படாம பின்வாங்கிடணும். ஆனா அந்த விஜய் சேதுபதி வச்சு ப்ரோமோ எடுக்கவங்களையும் விஜய் டிவி பாண்டிச்சேரி வர கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 நாள் காத்திருந்து அந்த ப்ரோமோ முடிச்சாங்க. சரி, ப்ரோமோ வெளியே வந்தது, ப்ரோமோவாவது வந்து மக்கள்கிட்ட வந்து பரபரப்பா வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு விஜய் டிவி என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. அதாங்க மக்கள் கையிலேயே வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல வந்து பெரிய ஸ்கிரீன் வச்சு ஓபன் பண்ணு சொன்னாங்க. அதுவும் டோட்டல் அட்டர் ஃபெயிலியரா தான் ஆச்சு. என்னால முடியலடா. சரி, அது முடிஞ்சிருச்சுப்பா, ஒரு வழியா ப்ரோமோ வந்துருச்சு. இனிமேல் சோசியல் மீடியா பூரா வந்து சீசன் 8 பத்தி தான் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல. கிரவுட்ஸ், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சரி, அங்க மிகப்பெரிய ஆப்பு காத்திருந்தது. வேற ஒண்ணும் இல்ல, அந்த குக் வித் கோமாளி பிரச்சனை தான். அதுல பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கும் இருந்த பிரச்சனைய சோசியல் மீடியா பூரா வந்து காட்டு தீ போல பரவ இன்னைக்கு மிகப்பெரிய டாபிக்கா இத பேசப்பட்டு இருக்கு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இதுக்கு முன்னாடி வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட்னு ஒரு பக்கம் ஒரு குரூப் கிளம்பிக்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பிரியங்காக்கு சப்போர்ட் அப்படின்ட்டு வந்து குரேசி, சுனிதா இவங்க இப்ப கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார், இதுக்கு மூல பிரச்சனையா இருந்தா பிரியங்கா வாயவே திறக்கலங்க. அது திறக்காதனால அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அவங்கள பத்தி தப்பால இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, அதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத டாபிக் நம்ம விட்டுட்டு கடந்து போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து பூதாகரமா இந்த பிரச்சனை பிடிச்சுக்கிட்டே தாங்க வருது. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா?